திரு எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். காலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சரி, இதெல்லாம் இப்போ அகவல் எல்லாம் படிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட ஒரு சில பிரார்த்தனைகளை நாம் வைத்துக்கொள்வோம். புத்தாண்டு இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு. புத்தாண்டு நமக்கு பல மேன்மைகளை தரணும்னு சொல்லி பிரார்த்திப்போம். அண்ட சராசரங்களை எல்லாம் படித்து காத்து ரட்சிக்கின்ற முழுமுதற் பொருளாகிய அருட்பெரும் ஜோதி, சமயமெல்லாம் கடந்த பதி, சன்மார்க்கத்திற்குன்னு உரிய பதி, பிறவி பிணியை தீர்க்கின்ற பதி, நாம் செய்த பாவங்களை எல்லாம் வேரோடு அளிக்கின்ற பதி, கருணை மிகுந்திருக்கின்ற பதி, பால் வண்ணமுடைய பதி, பேரறிவான பதி, பொன்மயமான பதி, நம்மளுடைய பிறவி பிணிக்கு மருந்தாக விளங்குகின்ற பணி. இந்த பதியை உங்கள் பூர்வ மத்தியில் நினைத்து வேண்டுதல் சமர்ப்பணம் செய்வோம். இந்த பதி நம்மளது உயிருக்குள்ளேயே கலந்து கலவாமல் விளங்குகின்றார். வெகு தூரத்தில் இல்லை, உயிருக்குள் அருகாமையிலேயே கலந்து கலவாமல் விலகுகின்றார். அந்த பதிக்குரிய பொருத்தமான இடம் பூர்வ மத்தி. அதனால் கவனம் முழுவதும் பூர்வ மத்தியில் வைத்து இந்த வாழ்வை நமக்கு கொடுத்த பதிக்கு நன்றி கூறிக்கொள்வோம். பல பிறவிகளெல்லாம் கடந்து மனித பிறப்பை நமக்கு கொடுத்தமைக்கும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஆனால் இந்த கொடுத்த பிறவியோ நமக்கு நித்தியம் அல்லாதது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும். பிறவி கொடுத்ததின் நோக்கமே மரணமில்லாத ஒரு பிறவியை பெறுவதே. அதற்கு பெயர் மரணமில்லா பெருவாழ்வு. அந்த வாழ்வை தருகின்ற ஒரே கடவுள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே ஆகும். வேறு எந்த தெய்வத்துக்கும் இந்த அனுமதி கிடையவே கிடையாது. அதனால் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்தில் நாம் நித்திய வாழ்வு பெறுவதற்கு விண்ணப்பிப்பது நமது உரிமையாகும். ஓட்டு உரிமையை நாட்டில் கிடைத்திருப்பது போல இந்த பிறவி பிணியை நீக்கி மரணமில்லாத வாழ்வு பெறுவதற்குரிய விண்ணப்பிப்பது நமக்குரிய ஒரு உரிமை. இந்த உடம்பும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிக் கொள்வோம். இம்மை வாழ்வு சிறப்பதற்கும் நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். பசியால் வாடுகின்ற உயிர்களுக்கு பசிக்கு உணவு கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்வோம். அப்பசிப்பினியை தீர்க்கின்ற பாக்கியத்தையும் நமக்கு என்றென்றும் கொடுத்தருள வேண்டும். போராடும் இயற்கை சீற்றத்தினாலும் ஏழ்மையினாலும் நோயாலும் தினம் அல்லல் பட்டு என்ற மாந்தர் குலத்துக்கு பசிக்கு உணவு கொடுத்த உடையும் இருக்க இடமும் பிணிக்கு மருந்தும் தடையின்றி கிடைக்க வேண்டும். எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ அருளையே வணங்கிட வாழ்த்திட பணிந்திட பாடிட புகழ்ந்திட பிறருக்கு எடுத்து எம்பிட சத்விசாரமும் செய்திட நல்வரத்தை வேண்டுவோம். நம்மால் பிற உயிர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க நாம் இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்வோம். பல கோடி ஜென்மங்களை எடுத்து அழுத்து விட்ட நம்மையும் இனி மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய அறிவையும்
பரிபக்குவத்தையும் தந்து நித்திய வாழ்வளிக்க கருணை காட்ட வேண்டும். அறிந்து அறியாமலோ, தெரிந்து தெரியாமலோ, புரிந்து புரியாமலோ, அறியாமையின் காரணமாகவோ, ஆணவத்தின் காரணமாகவோ, பணபலத்தின் காரணமாகவோ, பண ஆசையின் காரணமாகவோ, பசியின் காரணமாகவோ, ருசியின் காரணமாகவோ, காமத்தின் காரணமாகவோ, கோபத்தின் காரணமாகவோ, வறுமையின் காரணமாகவோ, வஞ்சத்தின் காரணமாகவோ, வினையின் காரணமாகவோ, வீம்பின் காரணமாகவோ, மறதியின் காரணமாகவோ, மாயையின் காரணமாகவோ, பல கோடி ஜென்மங்களில் நல்லோர் மனதை நடுங்கச் செய்தோமோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டோமோ, வழியை வழக்கிட்டு மானம் கெடுத்தோமோ, வரவு போக்குலிய வழி அடைத்தோமோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றோமோ, தர்மம் பாராது தண்டம் செய்தோமோ, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தோமோ, களவு செய்வோருக்கு உளவு செய்தோமோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தோமோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தோமோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டோமோ, குடிக்குண்ட நீருள்ள குளத்தை தூர்த்தோமோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தோமோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றோமோ, உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தோமோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தோமோ, பொருளை இச்சித்து போய் சொன்னோமோ, பொது மண்டபத்தை போய் இடித்தோமோ, ஆசை காட்டி மோசம் செய்தோமோ, அன்புடையவருக்கு துன்பம் செய்தோமோ, வேலையிட்டு கூலி குறைத்தோமோ, வெயிலுக்கு ஒதுங்கு விருட்சத்தை அளித்தோமோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தோமோ, பகை கொண்ட இருவர் வயிறை அளித்தோமோ, கோள் சொல்லி குடும்பம் கலைத்தோமோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தோமோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தோமோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தோமோ, காவல் கொண்டிருந்த கண்ணியை அளித்தோமோ, கற்பம் அளித்து கழித்திருந்தோமோ, கற்றவர் தம்மை கடுகெடுத்தோமோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தோமோ, குருவை வணங்க கூசி நின்றோமோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தோமோ, பட்சியை கூண்டில் பதைக்கடைத்தோமோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னோமோ, கல்லும் நெல்லும் கலந்து விட்டோமோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னோமோ, ஆலய கதவை அடைத்து வைத்தோமோ, சிவனடியாரை சீறி வைதோமோ, சித்த ஞானிகளை தூஷணம் செய்தோமோ, மாதா பிதாவை வைத்து நின்றோமோ, தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தோமோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தோமோ, என்ன பாவம் செய்தோமோ என்னதென்று அறியோமே. நாம் செய்த பாவங்களையெல்லாம் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். செய்த பிழைகளையெல்லாம் இறைவா பொறுத்தருள்வாயாக, செய்த பாவங்களையெல்லாம் பொறுத்தருள்வாயாக. நம் வீட்டில் உள்ளவர்கள் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்து ரட்சிக்க வேண்டும். பிள்ளைகள் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்து ரட்சிக்க வேண்டும். உற்றார் உறவினர் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்து ரட்சிக்க வேண்டும். பித்ருலோகவாசிகள் செய்த பாவங்களையெல்லாம், அவர்கள் பெற்ற சாபங்களையெல்லாம் மன்னித்து ரட்சிக்க வேண்டும். பூலோகத்தார் செய்த பஞ்சமா பாவங்களையெல்லாம் மன்னித்து ரட்சிக்க வேண்டும். பூலோகத்தார் செய்த பஞ்சமா பாவங்களையெல்லாம் மன்னித்து ரட்சிக்க வேண்டும். நவகோடி சித்த ரிஷிகணங்களும் உன் திருவடி அடைய கருணை காட்ட வேண்டும். நவகோடி சித்த ரிஷிகளும் உன் திருவடியை அடைய கருணை காட்ட வேண்டும். சித்தாந்த வேதாந்த போதாந்த யோகாந்த கலாந்த நாதாந்த பதிகள் எல்லாம் உன் பொன்னான திருவடியை அடைவதற்கு கருணை காட்ட வேண்டும். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நீ நாமத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் பரம்பொருளே. சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், செய் பொல்லாத தீவினை, பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள் யாவுமற்று எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் பரம்பொருள். கொன்றேன் அநேக உயிர்களை கொன்று கொண்டு தின்றேன், அது தீர்க்கவென்றேன் நின்றேன் என் சந்நிதிக்கு. அதனால் குற்றம் பொறுப்பாய் அருட்பெரும் ஜோதியினே. குற்றம் செய்தல் எனக்கு இயல்பே, குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்பே. சிற்றம்பளவா இனி சிறியேன் செப்புன் முகமன் யாதுள்ளது. தெற்றடியேன் சிந்ததனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்த இற்றைப் பொழுதே அருட்ஜோதி ஈகதருணம் இதுவாம். அடித்ததோர் மகனை தந்தை ஈண்டடித்தாள், தாயுடன் அணைப்பல் தாயடித்தாள். பிடித்தொரு தந்தை அணைப்பன் எனக்கு பேசிய தந்தையும் தாயும், பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் எங்களை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும். அம்மையப்பா நீ ஆற்றே. அருளுடைய பரம்பொருளை மன்றிலாடும்
ஆனந்த பெருவாழ்வே அன்புலோதும் தெருளுடைய உளமுழுதும் கோயில் கொண்ட சிவமே, மெய் அறிவுருவாம் தெய்வமே, இம்மருளுடைய மதப்பேதை நாயினேன் செய்வன் பிழையை சிறிதேனும் மதித்தியாயில் இருளுடைய பவன்கடல் விட்டு ஏறோ எங்களை ஏற்றுதற்கு மிக இன்பத் தேவை. நிதியே என்னுள்ள நிறைவே, பொதுவில் நிறைந்த சிவபதியே, அருட்பெரும் ஜோதியனே, அம்பலம் விளங்கும் கதியே, என் கண்ணும் கருத்து கலிக்க கலந்து கொண்ட மதியே, அமுதமலையே, நின் பேரருள் வாழியவே. வாழியன் ஆண்டவன் வாழியன் கோணருள் வாய்மை என்றும், வாழியன் நாதன் மலர்ப்பதங்கள் வாலிமை சுத்தசன் மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி வையமும் வானமும் மற்றமும் வாழியவே. வாழியனை தூக்கி வைத்த கரதளங்கள் வாழியெல்லாம் வல்ல மணிமன்றம் வாழி நடம் வாழியல் ஜோதி வாழி நடராஜ வாழி சிவஞான வழி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த ஆங்கில புத்தாண்டு எங்களுக்கு எல்லா நலமும் எல்லா வளமும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் சித்தி பெற எங்கள் வாழ்வுக்கு உற்ற துணையாக இருந்து உன் பேரருளை அடைகின்ற வாக்கியமும் தர வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்வோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி. கைகளை எல்லாம் உராய்ந்து ஒட்டி கையை நல்லா தேய்ச்சிட்டு முகத்தில் ஊற்றிக்கொள்ளு. உலகியல்ல இந்த பூமி நம்மளாம் அந்த பூமியில் வாழ்கிறோம். பஞ்சபூதத்தினால் ஆனது தான் இந்த உலகம். பஞ்சபூதம்னா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? நெருப்பு, தண்ணி, காற்று, ஆகாயம், மண். இதை இறைவன் படைத்தது. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி தான் அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தது. பஞ்சபூதங்களையும் படைத்தது. அதுதான் எல்லா உலகத்திலையும் உயிர்களையும் அது படைத்திருக்குது இல்லைங்களா? இந்த பூமிக்கும் 84 லட்சம் ஜீவராசிகளை முதல்ல படைத்து அது 4 வகை யோனியாக, வித்து வாயிலாக, முட்டை வாயிலாக, விதை வாயிலாக, கருப்பை வாயிலாக இந்த உலகில் உள்ள உயிர்கள் பரிணாம வளர்ச்சியை பெற்று கடைசியில் தான் நம்ம மனித பிறப்பை எடுக்கின்றோம். மாணிக்க வாசகர் சொல்லுவது போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசுராகி முனிவராய் தேவராய் செல்லாய் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் பாடும். அப்போ இப்படி தான் உலக உயிர்கள் வள்ளலார் அதுக்கு ஒப்பிட்ட வள்ளலாருடைய கருத்தும் அமைஞ்சிருக்கு. ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு. இப்போ நம்மளாம் 6 அறிவு. நான் 6 அறிவு வந்தனே என்ன செய்யலாம்னா, அந்த படிக்கிற பழக்கம், சிந்திக்கின்ற அறிவு அது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா மனித குலத்துக்கு மட்டுமே உயர்வாக வழங்கப்பட்டிருக்கு. அதுதான் மனித பிறப்பு சிறப்புடைய பிறப்பு அப்படின்னு கருதப்படுது. ஆனால் மனித பிறப்பு முடிவான பிறப்பா அப்படின்னா முடிவான பிறப்பு இல்லை. 6 அறிவு சிறந்த அறிவு. ஆனால் அது முடிவான ஒரு பிறப்புக்கு உட்பட்டதா அப்படின்னா இல்லை. இன்னும் வாழலை. இன்னும் மனிதன் வாழவே தெரியல. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாக மனித குலம் நினச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு மயக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் வாழவே தொடங்கல. இந்த மண்ணுலகத்தில் எந்த பொருள் உயிர்ப்பு கொண்டு வாழ்ந்தாலும் அதுங்களுக்கெல்லாம் தெரியாது நம்மளுடைய வாழ்வு நிலை இல்லாதது அப்படின்றது. மரத்துக்கு தெரியாது, ஊர்ந்து செல்லுகின்ற உயிர்களுக்கு தெரியாது, பறந்து செல்லுகின்ற பறவைக்கு தெரியாது, 4 கால்களை கொண்டு நடக்கின்ற மிருகத்துக்கு தெரியாது. ஆனால் இந்த 2 அறிவு 2 கால் கொண்டு நடக்கிற மனிதனுக்காக, இந்த உயிருக்காக தெரியணுமா? தெரியணும்.
மற்றது எதுக்குமே தெரிந்து கொள்வதற்குள்ள வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்கிறாங்கன்னா கொடுக்கல. மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்த. தெரிஞ்சிக்க, உன்னோட வாழ்வு நித்தியம் இல்லைன்றதை தெரிஞ்சிக்க. அந்த ஒரு பாக்கியம் வந்து மனித குலத்துக்கு மட்டும்தான் இறைவன் கொடுத்துருக்குறது. ஏன்னா நம்ம தான் பார்க்குறோமே தினமே என்ன நடக்குது. இறப்பும் நடக்குது, பிறப்பும் நடந்து கொண்டே இருக்கு. இதெல்லாம் மாற்ற முடியாது. அப்போ பிறந்து வந்து கல்வி கற்று நம்ம வந்திருக்கும் போது அதில் 2 விதமான கல்வி முறைகள் இருக்குது. ஒன்று உலகியல் கல்வி, அது ஊதியத்துக்காக உள்ள கல்வி. ஆனால் மற்றொரு கல்வி ஒன்று இருக்குது. அது என்ன கல்வி? ஞானக்கல்வி, சாகா கல்வி. நம்மளை வந்து வேறொரு உலகத்துக்கு ஆட்படுத்தி கொள்ளுகின்ற கல்வி, அது ஞானக்கல்வின்னு சொல்லுவாங்க. அதனால தான் 2000 சற்று ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் கற்றதனால் ஆய பயனின் கொள்ளுங்க. படித்ததுனால என்னையா நன்மை, என்னையா பயன் படித்ததுனால? அப்பயே திருவள்ளுவர் சொல்லிட்டார், கற்றதுனால ஆய பயனின். கற்ற நன்மை இல்லையா? படித்தவருக்கு சென்ற மேடெல்லாம் சிறப்புன்னு சொல்கிறாங்க. மன்னனுக்கு வந்து இருந்த நாட்டில் தான் செல்வம். அகோங் வந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டாக்கா அங்கே அகோங் இல்லை. அவர் சாதாரண மனிதன் தான். சிங்கப்பூருக்கு போனாலும் அவர் சாதாரண மனிதன் தான். விளங்களா? அப்படி இருக்கக்கூடிய கல்வி ஏன் வள்ளுவர் ஏன் அப்படி சொன்னார்? கற்றதனால் ஆய பயன். நீங்கள் படிச்சிருந்தாக்க வெளிநாடுகளெல்லாம் போய் வேலை செய்யணும். படிச்சிருந்தாக்க வெளிநாட்டுக்கு அரசாங்கம் வந்து உங்களை அங்கீகரித்து அந்த நாட்டு சிட்டிசன் கூட கொடுக்கும். ஏன்னா அவன்கிட்ட என்ன இருக்குன்னா படிப்பு இருக்குது, கல்வி இருக்குது. அப்படி உயர்வாக உலகத்தில் மதிக்கக்கூடிய ஒரு கல்வியை திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? என்ன பயன்? அப்படி திருக்குறள் அப்படி சொல்வதற்கு என்ன ஒரு காரணம் இருந்திருக்கும்? அந்த காரணம் என்னவாக இருந்திருக்கும்? இப்படி சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் படின்னு தானே எல்லா பிள்ளைங்களும் படிக்க வைக்கிறாங்க. எவ்வளோ பள்ளிக்கூடங்கள்லாம் கட்டி போட்டிருக்கு, எவ்வளோ வாத்தியாருங்க, அரசாங்கம் எவ்வளோ சம்பளம் கொடுக்குது வாத்தியாருங்களுக்கெல்லாம். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. நிறையா யூனிவர்சிட்டியெல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு டிபெட் கல்வியோ இன்னொன்று தொழில்நுட்பம், தொழில்நுட்ப கல்வி, படி எல்லாம் படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அரசாங்காவது ஞானத்தை படின்னு சொல்லுதா? எங்க சொல்லுதா? இல்லையே. நம்ம கோயில் குளங்கள்லாம் படின்னு ஏதாவது படிக்க வச்சிருக்கிறாங்களா? இல்லை. அப்போ வள்ளுவர் கேட்கறது என்ன பயன்னு கேட்கறதுக்கு அதனுடைய விளக்கம் என்னவா இருக்கும்? ஏன் அப்படி கேட்குறாரு? ஒருமையில் தாம் கற்ற கல்வி எழுமையும் ஏபாம் புடைத்துன்னு சொல்றாரு. எந்த கல்வியை சொல்றாரு? நம்ம திருப்பி வந்தால் 1ஆம் கிளாஸ் போய் தான் ஆகும். அவர் என்ன சொல்றாரு? அந்த கல்வி உனக்கு தொடர்ந்து வரும்னு சொல்றாரு. ஒருமையில் தாம் கற்ற கல்வி எழுமையும் ஏமா படைத்து. எழுமைனா எடுக்கின்ற பிறப்புகளே அந்த கல்வி கூட வரும்ன்றது. எங்க கூட வருது? அப்படின்னா இன்ஜினியரா இருந்து மாண்டு போயிருந்தாக்க திருப்பி வந்து அவர் என்னவா இருக்கணும்? இன்ஜினியரோட வரணும். அந்த அறிவு இருக்கணும் இல்லைங்களா? ஒரு அக்கௌண்டன்ட் படிச்சிருந்தாக்க அவர் இறந்துட்டாருனாக்க திருப்பி வந்து பிறந்தாக்க அவர் என்னவா இருக்கணும்? அக்கௌண்டனோட வரணும். அக்கௌண்டன் அறிவை விட்டு இருக்கணும். ஏன்னா அவர் பெற்ற கல்வி அது, அந்த ஜென்மத்தில் பெற்ற கல்வி. வள்ளுவர் சொல்றாரு அது தொடர்ந்து வரும்ன்ற. வந்திருக்குதா யாருக்காவது அந்த மாதிரி? யாருக்காவது வந்திருக்குதா அந்த மாதிரி கல்வி? வரலையே. நம்ம திருப்பி பள்ளிக்கூடத்துக்கு போய் மறுபடியும் படிக்கணும். ஏற்கனவே போன ஜென்மத்தில் என்ன வேலை செய்யுமோ இந்த ஜென்மத்தில் அந்த வேலை செய்வோன்றது நித்தியமா? உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த கல்வி வருதான்னாக்கா அந்த கல்வி வரலை. நம்மளை தொடர்ந்து அந்த கல்வி வந்திருக்கா அப்படின்னா புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த கல்வி வருதா? ஒருமையுள் தாம் கற்ற கல்வின்றது. அந்த ஒருமையில் அப்படின்னு சொல்றது எதோட என்ன அவர் சொல்றாரு? ஒருமைனா எதோட? இப்ப நம்ம வந்து ஒருமை கிடையாது இல்லைங்களா? மனிதன் யாருமே ஒருமை. எந்த உலகத்துக்குள்ள ஒருமை நம்ம கிட்ட இருக்குனாக்க நமக்கு பூலோகத்துக்குள்ள ஒருமை தான் இருக்குது. மண்
இதுவும் மண் இல்லைங்களா? இங்கே தண்ணி இருக்குது, உள்ளுக்கு தண்ணி ஓடுது. வெளியில் நெருப்பு இருக்குது, உள்ளுக்கு நெருப்பு இருக்குது. வெளியில் காற்று இருக்குது, உள்ளுக்கு காற்று இருக்குது. வெளியில் ஆகாயம் இருக்குது, உள்ளுக்கும் ஆகாயம் இருக்குது. அப்போ ஒருமை என்பது நமக்குள்ள ஒருமை எதுன்னு கேட்டாங்கன்னா மண்ணைத்தான் சொல்ல முடியுமோ, மண்ணுலகத்தை தான் சொல்ல முடியுமோ ஒழிய விண்ணுலகத்தை சொல்ல முடியாது. அந்த கல்வி நம்மக்கிட்ட இருக்குதா? அங்கே உள்ள கல்வி இருக்குதா அப்படின்னா இல்லை. அந்த கல்வியை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒருமையுள் தாம் கற்ற கல்வி. எங்கேருந்து கற்றாரு? மனிதங்கிட்ட இருந்து. நம்ம இந்த மாதிரி 2 காது கொண்டு திருவள்ளுவர் கற்ற ஞானம் அது இல்லை. அவங்களாம் தவம் செய்து பெற்ற ஞானம். இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஞானம் எங்கது? இந்த ஸ்பேஸ்லலாம் என்ன இருக்குதுன்னா ஞானம் இங்கே தான் இருக்குது. இந்த ஞானத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அப்படி கற்றுக்கொண்டது அடுத்த பிறவி எடுத்தால் அது அந்த அறிவு கூட வரும் என்று சொல்றாரு. வள்ளலாரும் அதை சொல்றாரு. யாரை வச்சு சொல்றாருன்னா தாய்மான சுவாமிகளை வைத்து சொல்றாரு. தாய்மான சுவாமிகளும் இந்த உலகத்துக்கு உரியவர், அவர் இந்த உலகத்துக்குரியவர் இல்லை. அவர் இது சுத்த சன்மார்க்கம் இல்லை, இதுதான் சுத்த சன்மார்க்கம். அவரும் மீண்டும் இந்த பூமியில் பிறந்து மறுபடியும் சுத்த ஞானத்தை பெறுவார். இதுக்கு எத்தனை அறிவு? 10 அறிவு. அங்கே 12 அறிவு. அதுதான் அறிவு. அதுதான் நம்மளுடைய ஆத்ம ஞானம். நம்மளுடைய உயிர் ஆத்மாவுடைய ஞானம் 12 அறிவு. அந்த அறிவை இப்போ நம்ம கொள்முதல் பண்ணுறோம், படித்து தெரிஞ்சுக்கொள்கிறோம். அது என்ன? படியாத படிப்பு. இதுவரை உலகத்தில் யாரும் படிக்காத ஒரு படிப்பு. நீங்கள் நினச்சிக்காங்க சமயம்தான் நமக்கு சிறந்தது, சமயம்தான் உயர்ந்தது, சமயம்தான் முடிவானது அப்படின்னு நம்ம என்னவே அதுலேருந்து நம்ம தப்பிச்சு வந்துடணும். அதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அறிவு தான் நித்திய அறிவு, ஞான அறிவு. வள்ளலார் சொல்றாரு, அந்த கல்வியை நான் கற்றேன்னு சொல்றாரு. கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன்றார். கற்றேன் சிற்றம்பல கல்வியை. எங்க படிச்சார் அவர்? அவர் வாத்தியார் நம்மள மாதிரி உட்காந்து புக்கை பிடிச்சி வச்சுட்டு இப்படி படித்தாரா? இல்லை. அவர் சிற்றம்பல வெளியாக ஆயிட்டார். சிற்றம்பல வெளியில் என்னென்ன கல்வி இருக்கோ அந்த கல்வியெல்லாம் அவருக்கு அத்துப்படி ஆயிடுச்சு. எல்லா கல்வியும் அவர் உள்ளத்துக்குள்ளே வந்துருச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஆள், வாத்தியாரெல்லாம் யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்காது. ஆனால் இவ்வளோ ஞானம் வள்ளல் பெருமானுக்கு எப்படி கிடைத்திருக்கும்? அதுதான் சொன்னார். கல்வி என்றால் எது கல்வி அப்படின்னாக்க சாகாமல் வாழ்வதற்குரிய கல்வி தான் கல்வின்னு சொன்னார். அதுக்குன்னு மற்ற கல்விகள் படிக்கக்கூடாதுன்றது பொருள் அல்ல. மனிதனாக பிறந்து விட்டால் நமக்கு சாகாத கல்வியை கட்டாயம் படிக்கும், கம்பல்சரி. இந்த நாட்டு படிப்பில் எப்படி பாக்ஸ மலேசியா வரை கம்பல்சரின்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி மனிதனாக பிறந்தால் எல்லாரும் என்ன கல்வி படிக்கணும்னா சாகா கல்வி படிக்கணும். இப்போ திருவள்ளுவர் 10 அறிவு கொண்டு அந்த பராபரை உலகத்தை அடைந்திருக்காரு இல்லையா? அடைஞ்சதுல தான் நீ கேட்கற கற்றதுனால் ஆய பயனின் கொள் சொல்றாரு. அடுத்த வரையில் என்ன சொல்வார்? நற்றால் தொழாரின் நற்றால் அப்படின்னா நல்ல திருவடி. அன்றைக்கு அதுதான் பராபரை தான் திருவடி. அதை தான் திருமூலர் சொன்னார். திருவடி ஞானம் சிவமாக்கும் விக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும், திருவடி ஞானமே தென்சித்தி முத்தியே. அதுதான் முத்தி. அப்போ மனிதன் முத்தி அடையணும் இல்லையா? முத்தி மோட்சம் என்பது மனிதனுக்கு மட்டுமே உண்டு. இப்போ நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டோம்? புலவத்தாரெலாம் என்ன நினைக்கிறாங்க? இறந்துட்டா அவர் முத்தி. சில சாமியார்கள்லாம் இறந்துட்டா முத்தி, மோட்சம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது முத்தி அடைவதற்காக நிறைய சடங்கும் பண்ணுறோம். இறந்துட்டா முத்தி அடைஞ்சிட்டாக்க சடங்கெல்லாம் அவர் செய்கிறோம். அவர் அந்த உலோகத்தை அடையணும், அந்த உடம்பை பெறணும் அப்படின்னு சொல்லிலாம் செய்கிறோம். ஆனால் இதெல்லாம் நம்ம செய்யறதுனால கை கூடுமா
அந்த லாபம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா, இப்போ நம்மளே இருக்கோம், நாளைக்கு போயிட்டாக்க நமக்கு சடங்கு செஞ்சால் நம்மளாம் போயிடுவோமா அப்படின்னா நிச்சயமாக போக முடியாது. அப்போ இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும்? இருக்கும்போதே முக்தி அடையணும், இருக்கும்போதே மோட்சம் அடையும், இருக்கும்போதே ஒளி உடம்பு பெறணும். எல்லாம் இருக்கும்போது தான். கிளம்பிட்டா முடியாது, கிளம்பிட்டா இந்த உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா முடியவே முடியாது. அப்போ இந்த உயிர் ஒளி உடம்பை இதுக்கு தர முடியுமா அப்படின்னா, இந்த உயிருக்கு, நம்ம கிட்ட இருக்கிற உயிருக்கு ஒளி உடம்பு தர முடியுமா என்றாலும் முடியாது. சரி, வேற யாருக்கிட்ட தெரியும்? பிரம்மாவுக்கு கொடுக்க முடியுமானாலும் அவருக்கும் முடியாது. விஷ்ணுவுக்கு கொடுக்க முடியுமானாலும் விஷ்ணுக்கும் முடியாது. ருத்ரனுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. மகேஸ்வரன், சதாசிவம், பறை, பரம்பரம், பராபரை ஒளி உடம்பு தாங்கி இருக்கிறாங்க. ஆனா இவங்க நம்ம கேட்கிற ஒளி உடம்பு, வள்ளலார் சொல்கின்ற ஒளி உடம்பு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப அதுங்களை அன்றாட கும்பிட்டு 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 நம்ம இருக்கிறது நமக்கு லாபமா? அந்த தெய்வங்களை கும்பிடுவது நமக்கு லாபமா? சொல்லுங்க, லாபமா இருக்க முடியுமா? லாபம் இல்லை, நட்டம். இதைத்தான் வள்ளலார் என்ன சொல்றாரு, இந்த மக்கள் எல்லாம் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் வணங்கி வீண் பொழுது போக்குகின்றான்னு சொல்றது. என்ன செய்யறாங்களா எல்லாரும் மக்கள்? வீண் பொழுது. இதுக்கு முன்பு நேத்தோட நம்ம வீண் பொழுது போக்கியிருந்தால் கூட பரவாயில்ல. இன்னைக்கு புத்தாண்டு இல்லையா? புத்தாண்டுல இந்த செய்தியை வச்சுக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீண் பொழுது போக்காதீங்க. வீண் பொழுது போக்குனீங்கன்னா உங்களுடைய ஆன்மா உய்ய முடியாது. ஆன்மா விமோச்சனம், முக்தி, மோட்சம் என்பது கிடைக்கவே கிடைக்காது. இது காலத்தால் ஏற்பட்ட ஒரு பெரிய திருப்பம், பெரிய மாற்றம். யுகங்கள் மாறுவது போல வழிபாட்டு முறைகளும் காலத்தால் என்ன ஆயிடுச்சுன்னா காலத்தால் மாறிடுச்சு. நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் பிள்ளைங்க இப்போ நடப்பில் இருக்கிற மாதிரி நீங்களாம் வச்சிடாதீங்க. அதுங்களுக்கெல்லாம் வேறொரு மாற்றத்தை சொல்லி கொடுங்க. அருட்பெருஞ்சோதியை பற்றி விளக்கி கொடுங்க, சொல்லணும், சமுதாயத்துக்கு சொல்லணும். எந்த ஐயரும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். கோயிலில் இருக்கிற எந்த குருக்களும் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஊரில் இருக்கிற மடாதிபதிகள் யாரும் இதை சொல்லிக் கொடுப்பாங்களா? உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. வள்ளலார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். நம்ம மேலெல்லாம் அவருக்கு ரொம்ப கருணை. இந்த மக்கள் எல்லாம் பொய்ய கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, எப்போ இவங்கெல்லாம் உய்ய போகிறாங்க? உண்மை கடவுளை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லையே. அதை தெரிந்து கொள்வதற்கு நான் சொன்னாலும் அதை புரிந்து கொள்வதற்குள்ள அவங்களுக்கு தன்மை இல்லையே அப்படின்னு சொல்லி பெருமான் ரொம்ப வருத்தப்பட்டது. ஏன்னாக்க இந்த தெய்வங்கள் எல்லாம் அந்த ஒளியோடு ஒப்பிட முடியாது. தரத்தால் ஒப்பிட முடியாது, குணத்தால் ஒப்பிட முடியாது, ஆற்றலால் ஒப்பிட முடியாது. சற்று முன்னும் படிச்சிங்களா? ஆற்றலில் ஓங்கியது அருள். ஆரண முடிமேல் ஆகம முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெரும் ஜோதி. அப்போ இந்த அருட்பெரும் ஜோதி என்ற ஒரு ஒளியை, அது என்னவா இருக்குன்னா அது மிகப்பெரிய உலகமாக இருக்குது, எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இருக்கிறது. அந்த ஒளி தான் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் தாங்கி கொண்டு இருக்குது. பாடல் இருக்குது, என்னை தாங்கி கொண்டு ஆண்டவனே அப்படின்னு. அவரை மட்டும் அது தாங்குது, அண்ட சராசரங்களையும் அது தாங்கி கொண்டு. அப்படியேப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருட்பெரும் ஜோதி. அதை நம்ம கூப்பிட்றதுக்குரிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அருட்பெரும் ஜோதி. இந்த அருட்பெரும் ஜோதியை ஊரில் மடாதிபதிகள் மாநாடு போட்டு என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கனாக்க, இது ஞான சம்பந்தத்தையும் மற்ற இதுகிட்டையும் எடுத்து தான் வள்ளலார் இந்த ஜீவகாரணத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. மகாமந்திரம் அப்படி வள்ளலாருக்கு கிடைத்த ஒன்றா இல்லை. இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே கொடுத்த ஒரு மந்திரம். அதுதான் சற்று முன்பு படித்தேன். வான் பெறற்கு அரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே, கற்பம் பல பல கலியினும் அழிவுறா பொற்புதம் அளித்த புனித மந்திரமே.
அப்போ எத்தனை கோடி யுகங்கள் கடந்தாலும் அழியாத ஒரு உடம்பை தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு புனிதமான மந்திரம் சொல்கிறது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், உய்யணும். நம்ம உய்ய போகிறதும் திண்ணம் தான், உறுதி. ஆனால் அதற்கு நம்ம அடிப்படையாக என்ன பண்ணணும்னாக்கா அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை பயன்படுத்திக்கணும். அந்த பாடல் அப்படி தான் சொல்கிறது. கற்பம் பல பல கலியினும் அழிவுறா. அப்போ எத்தனை கோடி யுகங்கள் கடந்து போனாலும் ஆனால் இது பல கோடி யுகங்கள் கடந்துருச்சு. இந்த பூமி பல கோடி யுகங்களை கடந்து இருக்குது. இப்போ நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதே பூமியில் வேறு என்னென்னமோலாம் வாழ்ந்திருப்போம். மரமாக வாழ்ந்திருப்போம், பாம்பாக வாழ்ந்திருப்போம், பறவையாக வாழ்ந்திருப்போம், நீரில் வாழக்கூடிய உயிரினங்களாகலாம் வாழ்ந்திருப்போம், சுறா மீனாக கூட வாழ்ந்திருப்போம், திமிங்கலமாக கூட வாழ்ந்திருப்போம். இப்போ மனிதனாக வாழ்ந்தோம். அப்போ பல கோடி யுகங்கள் கடந்துருச்சு. யுகங்கள் எடுத்தால் கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபார யுகம், கலியுகம் என்று சொல்லப்பட்ட 4 யுகங்கள் தான் தொன்மையானது. இந்த 4 யுகங்களும் ஒரு டேர்ன் வந்துச்சுன்னா இதுக்கு பேர் சதுர் யுகம். சதுர்னா 4. அப்போ 4 சதுர் யுகங்கள், இந்த மாதிரி எத்தனையோ கோடி சதுர் யுகங்களை கடந்து விட்டது தான் இந்த பூமி. இப்போ இந்த பூமியில் 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு இந்த மந்திரம் பயன்படுத்தப்பட்டதா அல்லது சன்மார்க்க உலகம் யாருக்காவது தெரியுமா, சொல்லப்பட்டதா அப்படின்னா சொல்லப்படல. சமய மதம் தான் சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் சொல்லியிருக்கிறாரு, அகஸ்திய பெருமான் சொல்லியிருக்கிறாரு, திருமூலர் சொல்லியிருக்கிறாரு, மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு, சுந்தரர் சொல்லியிருக்காரு, அப்பர் சொல்லியிருக்கிறாரு, திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு, பட்டினத்தார் சொல்லியிருக்கிறாரு, பத்தர்கரியார் சொல்லியிருக்காரு, பதஞ்சலியார் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி வள்ளுவர் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உலகத்தை பற்றி சொல்கிறவங்க. அதுதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த உலகத்தில் வையம், அந்த ஸ்பேஸ் உலகத்தை வையம் சொன்னார். உலகம் அங்கே வாழ்கின்றவன்லாம் மனிதன் இல்லை, தெய்வம் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட தெய்வம் நிலையில் உள்ளவங்களுக்கு சன்மார்க்கம் தெரியுமானா சன்மார்க்கம் தெரியாது, புதுசு. சன்மார்க்கம் என்பது புதுசு என்பதை நம்ம எல்லாம் பரப்பணும். இந்த செய்தியை உலக மக்களுக்கு நம்ம தான் பரப்பணும். ஏன்னா நம்ம மொழியில் தான் இது இருக்குது. வேறு எந்த வேதங்களும் இதுக்கு நிகராக முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வேதம் எப்போ விளங்கும்ன்றது, படித்திட ஓங்கும்ன்றது. சற்று முன்பு படித்தோம் இல்லையா, கண்முதல் பொறியா மனமுதல் கரண பகுதியின் கருவால் எண்முதல் புருட தரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஒரு பரம்பர உணர்வால் வெண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிது. இது இந்த இந்த நிலை அறிவு கொண்டு அதை விளங்கிக் கொள்ள முடியாது. அன்முதல் ஓங்கி படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்று படித்தாலும் உனக்கு அந்த அருள் கிடைக்கும், அந்த அருள் ஓங்கும். படிக்க படிக்க அப்போ நம்மளாம் என்ன செய்யணும் தினமும். இப்போ மற்ற தெய்வ வழிபாட்டுக்கெல்லாம் நீங்கள் போய் ஓத முடியாது. இப்போ ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதா, அங்கே போய் நீங்கள் ஓத முடியாது. ஒரு சிறப்பு கோயிலில் ஒரு பூஜை நடக்குதா, உங்களுக்கு ஓத தெரியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு மொழி இருக்கு. அது என்ன மொழினா விளங்காத மொழி, படிக்காத மொழி. நமக்கு அது தெரியாது. இல்லைன்னா அந்த மொழியில் சொன்னால்தான் அந்த இறைவனுக்கு விளங்குமா. அதெல்லாம் தமிழனை எப்படி வளர்த்தான்னாக்க, நீ ஓதாத, நீ என்கிட்ட உன்னுடைய பிறந்த டேட்டு நட்சத்திரத்தை மட்டும் எனக்கு சொல்லி நான் அவன்கிட்ட போய் ஓதுறேன்ட்டு இவன் போய் ஓதுவது. ஆனால் நம்ம பெருமையாக சொல்லிக்குவோம் முருகப்பெருமான் நம்மளுடைய தமிழ் கடவுள். ஆனால் அவர் தமிழில் பேச மாட்டேன். கேட்டுமா தமிழ்லாம் நீங்கள் பேசினா அவருக்கு பிடிக்காது. அவருக்கு எந்த மொழியில் பேசணும்? சமஸ்கிருதம். எப்படி முட்டாளாக்கி வச்சிருக்கிறான்னு பாருங்க. உனக்கு தெரியாத மொழியில் போய் கடவுள்கிட்ட போய் ஓதணும். நம்மளும் அதை கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன் அவருக்கு முருகனுக்கு தமிழ் தெரியாதா? டேய் தமிழில் ஓதுங்கடான்னு யார்ட்டையா சொல்லியிருக்கிறாரா? பேரு தமிழ் கடவுள். அப்போ நம்ம என்னதான் நடக்குது கோயில்கள் எல்லாம் சமஸ்கிருதம் பண்ணிக்கிட்டு. இன்னைக்கு கிடைச்சிருக்க ஒரு வேதம் உங்களுக்கு சமஸ்கிருதத்தில் கிடைச்சிருக்குதா?
இல்லைங்க. அதனால தான் இன்றைக்கி நம்மளாம் ஓதுறோம், அகவல் ஓதுறோம். ஐயர் அகவல் ஓதுவார ஓத மாட்டாங்க, சரிங்களா? அவங்க யாருமே இதை ஓதவே மாட்டாங்க. எந்த மடாதிபதிகளாவது இந்த ஆஹா ஒரு புதிய வேதம் வந்திருக்கு இதை ஓதுவோம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஓதுறாங்களா? இல்லை நாங்கள் ஓதுறோம் நீங்களும் ஓதுங்கன்னு நமக்கு சொல்கிறாங்களா? இல்லை. ஆனால் இன்றைக்கி சன்மார்க்கத்தில் எங்கெங்கெல்லாம் சன்மார்க்கம் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன ஓதுவாங்க? அகவலை ஓதுவாங்க. நீங்களாம் அகவல் ஓதுறீங்க, விளங்குங்களா? பெரிய பாக்கியம் வள்ளல் பெருமான் அமைத்து கொடுத்தது இது. நீ சமஸ்கிருதத்தில் ஓத வேண்டாம், தமிழில் ஓது, ஏன்னா கடவுள் தமிழன் தான். அந்த அந்த தமிழ் எல்லோருடைய உள்ளத்துக்குள்ளேயும் இருக்குது. இந்த வெளி முழுக்க முழுக்க தமிழை தாங்கி இருக்குதுன்னு வள்ளலார் சொல்றாரு. என் மொழியை பூண்ட அடியைன்னு சொல்றது. என் மொழினா தமிழ் மொழி, அடின்னா உலகம். அப்போ இந்த உலகத்தில் என்ன மொழி இருக்குன்னா தமிழ். அப்போ ஒவ்வொரு மனிதன் ஃபுல்லாக அடைய வேண்டியது எந்த இடம்? பராபர வெளி கலந்து பெருவெளி. அப்போ எல்லா மனிதனுக்குள்ளேயும் பெருவெளி வந்துருச்சுன்னா அவன் என்ன மொழி பேசுவான்? தமிழ் மொழி. சீனனுக்கு இப்போ இந்த வெளி கிடச்சிதுன்னு வைங்க, அவன் தமிழ் பேசுவான். ஏன்னா அந்த உலகத்தில் அமைந்திருக்கிற மொழி தமிழ் மொழி. அப்போ தமிழில் நம்ம இந்த இதை ஓதும் பொழுது அருட்பெருஞ்சோதியாரை ஏற்றுக்கணும். அதை தான் படிக்கணும். இந்த படிக்கிற பழக்கத்தை நாம் சமுதாயத்துக்கு இதை உருவாக்கணும். அது இல்லாமல் இருக்குது. அது கோயில் செய்யுமானா கோயில் செய்ய போகிறது இல்லை. நம்ம தான் தனித்தனியாக இந்த மாதிரி மக்களை கூப்பிட்டு வச்சு அவங்ககிட்ட சொல்லி இதை செய்யுங்க பண்ணுங்க அப்படின்றோம். இப்போ இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பராபரை உலகத்திலேருந்து இந்த பிரம்மா வரைக்கும் நமக்கு நித்திய வாழ்வு, சாகாத வரம் கொடுக்க முடியுமா அப்படின்னாக்க வரம் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. மனிதனுடைய பிறப்பே எதற்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்க மரணமில்லாத வாழ்வு. ஆனால் நம்ம பூமி மரணம் அப்படி வாழக்கூடிய உலகமாக அமைக்கப்பட்டிருக்கானா? இல்லை. காலத்துக்கு காலம் நம்மளுடைய நிலை என்ன ஆகிக்கொண்டே இருக்குது, பாடி என்ன ஆகிக்கொண்டே இருக்குது. 1080 அகவல் எடுங்க, என்ன ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. 1080 அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுங்க, என்ன ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்றாரு. தளர்ந்ததோ அடியே வருதா? இதுதாங்க நம்மளுடைய நிலை. நம்ம நிலை என்ன ஆகிட்டு வருது? தளர்ந்து போய்கொண்டு இருக்கும், தளர்ச்சி கொண்டு இருக்கு. வள்ளலாருக்கும் அப்படித்தான் இருந்ததான். தளர்ந்ததோர் அடியேன்ற அவரும் நம்மள மாதிரி உடம்பு பெற்றவர் தானே. வரும்போதே என்ன பொண்ணு உடம்பாக வந்தார்? இல்லை. இத்தனையும் இறைவன் கருவில் கலந்துருக்கிறார். 9 வயசில் தீட்சை கொடுத்துருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் உடம்பு என்ன ஆகிட்டு வருது? தளர்ந்துக்கிட்டு தான் வருது. இந்த தளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. அதனால் சொன்னது, இந்த தளர்ச்சி எத்தனை ஜென்மம் பிறந்தாலும் இந்த தளர்ச்சியிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. சிஸ்டம் அப்படிதான். ஏன்னா இது ஒரு சிஸ்டம் தானே. நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு சிஸ்டம் தான். ஸோ அந்த சிஸ்டத்தை யாருமே மாற்றி அமைக்க முடியவே முடியாது. அதனால் என்ன சொன்னது? தளர்ந்த தருணம் தளர்ந்த அடியேன். அடுத்து வரை என்னது? தளர்ச்சியெல்லாம் தளர்ந்ததோர் அடியே. மறுபடி சொல்லுங்க. தளர்ந்ததோர் அடியே சார்பு அணைந்து என்னை உளந்துளி விட்ட உரிமை நன்றாய். அந்த தாய் என்ன செய்யும்? அந்த தாய் நம்மளை ஆட்கொண்டார். என்ன செய்ய வல்லவர்? தளர்ச்சி என்ன செஞ்சிடும்? தளர்ந்ததோர் அடியே சார்பு அணைந்து, அதை பிரிக்கணும். அது சேர்த்து எழுதியிருக்காங்க. சார்பு அணைந்துன்னு போட்டாங்க. சார் பிளஸ் அணைந்து
அணையவாரில் என்னை அணையவாரி அணிவளர்ச்சி சம்பளத்தில் அணையவாரி. இப்போ இருக்கிற 10 பாடல் இருக்கு இல்லையா? அப்போ இத்தனைக்கும் உயிருக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த உயிரோட இன்னும் வந்து கலக்கலை. உயிரோடு அது வந்து கலக்கலைன்னா நம்ம தளர்ச்சி அடைவது திண்ணம். அப்போ தளர்ந்ததோர் அடியேன் சார்பணிந்து என்னை உளம் தெளிவித்த உளம். இப்போ நம்ம என்ன உள்ளம்? அஞ்ஞான உள்ளம். அஞ்ஞான உள்ளம்னா என்ன அர்த்தம் கேட்டால், கலங்கி இருக்கின்ற ஒரு உள்ளம், மயக்கத்தில் இருக்கின்ற ஒரு உள்ளம். நாளைக்கு என்ன நடக்கும் அதை பற்றி தெரியாத ஒரு உள்ளம், மாயை உள்ளம், நினைப்பு மரப்புக்கு உட்பட்ட உள்ளம். இந்த உள்ளம் வேறு, இந்த உள்ளம் வேறு. இந்த உள்ளத்தை யார் உங்களுக்கு மாற்றி கொடுக்க முடியும்? இந்த உள்ளத்தை யாரும் மாற்றி கொடுக்க முடியும்? எந்த தெய்வத்துக்கும் அந்த உரிமை முடியாது, மாற்றி கொடுக்க முடியாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரை தவிர்த்து பண்ணிய தவமும் பலமும் மெய் பலம் செய் பதியுமாம் ஒரு பசுப்பதி நன்னி என் உள்ளத்தை தன்னுள்ளம் ஆக்கி. அவர் என்ன செஞ்சிட்டாரு? என் உள்ளத்தை தன்னுள்ளமாக்கி. இந்த உள்ளம் இந்த உள்ளமாக மாறிடுச்சு. அப்போ இங்கே இருக்கிற ஞானம் பூரா எங்கே வந்துடும்? வள்ளலாருக்குள்ள வந்துடும். வந்துருச்சு. வள்ளலாருக்குள்ள வந்து தான் இதை கொடுக்குறது. அப்போ தளர்ச்சியிலேருந்து நம்ம வந்து முடியாது. 1:1:1:0 எடுத்து பாருங்களேன். அங்கேயே என்ன சொல்கிறது? ஒவ்வொரு பாடலையும் ஊழ்ந்து நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு வரிகள். அகவல் சும்மா படிச்சுட்டு ஓடல. அகவல் என்பது ஒன்றை ஒன்றை பார்த்து நம்ம கருத்தெடுத்து தெரியா வகையால் நம்ம தளர்ந்து போய்கொண்டே இருக்கிறோன்றது கூட பல பேருக்கு தெரியாமல் மறைத்து வைத்துக்கின்றதா இந்த அஞ்ஞானம். சொந்தமாக இது தெரியப்படுத்துமானாலும் தெரியாது. அப்படியே வாழ்ந்து வாழ்ந்துட்டு நம்ம வயசாகி போய்கிட்டே இருக்கோம். நம்ம இயற்கைன்னு நினைக்கிறோம், இதுதான் இப்படி தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். எந்த அளவுக்கு அது பண்டிகை நம்மளை தளர்ப்புக்கு கொண்டு போகுது இந்த இயக்கம். அதனால தான் சொன்னார் இங்கே தெரியா வகையால். அப்படி இருக்கக்கூடாது. நம்மளாம் என்ன செஞ்சு கொள்ளணும்? தெரிந்து கொள்ளணும். தெரியாமல் இருக்கக்கூடாது. இப்போ இளமையில் இருக்கிற யூத்துங்கள்லாம் என்ன தெரியும்? நம்ம நாளைக்கு ஓட ஆயிடும் அப்படின்றத முன்கூட்டியே எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தெரியா வகையெல்லாம் அடுத்து என்ன சொல்கிறாரு? சிறியேன் தளர்ந்திட அறியாது அனைத்த தயவுடைய தாய். அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி என்ற தாய் வந்து நம்ம உயிருக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் ஆன்மாக்குள்ளேயும் கலக்கலைன்னா தளர்ச்சி யாரும் தளர்ச்சி எங்கே கொண்டு விட்டுரும்? தளர்ச்சி முடிவு எங்கே கொண்டு விட்டுரும்? படிச்சு மரணத்தில் கொண்டு விட்டுரும். நம்ம அந்த ரூட்டில் தான் கட்டாயம். இந்த உடம்பு அப்படி தான் போய்கிட்டே இருக்கும். இதை யாரும் தடுக்க முடியாது. அதற்கு முன்பே நம்ம என்ன ஆகும்? பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்னுள்ளம் கலந்த என் தனி அன்பு. இந்த உடம்பு என்ன உடம்பாக மாறணும்? பொன்னுடம்பாக மாறணும். அதுக்கும் அது வந்து என்ன செய்யணும்? உள்ளுக்கு பொருந்தணும். பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்னுள்ளம் கலந்த. அது வந்து உள்ளுக்கு கலந்துனா இந்த உடம்பை பொன்னொழியாக மாற்றிடும். அதுக்கு பேர் பொன்னுடம்பு. இப்போ நம்மளாம் பொண்ணை என்ன செய்கிறோம்? கழுத்தில் போட்டுக்கிறோம், காலில் போட்டுக்கிறோம், காதில் போட்டுக்கிறோம், மூக்கில் போட்டுக்கிறோம் இல்லைங்களா? என்னென்னமோ பொருள்கள்லாம் இருக்குது, எல்லாம் போட்டுக்கிறோம். என்ன போட்டாலும் இந்த உடம்பு பொண்ணாகுமானா மண்ணாக தான் இருக்கும். பொண்ணு உடம்பு மண் உடம்பாக தான் இருக்கும், பொண்ணுடம்பாக மாறாது. ஏன் நம்ம அருட்பெருஞ்சோதியை வணங்கணும்னா இந்த மாதிரி இந்த உடம்பு வந்து அழிகின்ற தன்மையிலிருந்து இது வந்து அழியாத பொன்னுடம்பாக இது மாறும். அருட்பெருஞ்சோதிக்கு மாற்ற முடியுமா? முடியாது. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அருட்பெருஞ்சோதினால் அது முடியும். சாட்சியாரு
யார் சாட்சி? வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் தான் சாட்சி. அவர் தான் இந்த நூலை எழுதுறது. எனக்கு கிடைச்சிருச்சு பொன்னுடம்புன்றது. அப்போ நாமளும் இந்த மாதிரி இந்த பொன்னுடம்பை பெறுவதற்கு அருட்பெரும் ஜோதியை தெரிஞ்சுக்கணும். புத்தாண்டு செய்தியாக என்ன வச்சுக்கணும், என் உடம்பு பொன்னுடம்பாக மாறணும், என்னோட வாழ்வு வந்து நித்திய வாழ்வாக இருக்கணும். இதுக்கு நான் அன்னாட என்ன பண்ணணும், இந்த அருளை நான் தினமும் பெறுவதற்கு என்ன நான் பண்ணணும், என்ன பண்ணினால் என்னோட வாழ்வு வந்து லாபகரமான வாழ்வாக இருக்கும். அருள் பொருந்துச்சுன்னா பொன்னுடம்பாயிரும். அருள் பொருந்தலை, ஆனால் நம்ம வந்து இந்த அருட்பெருஞ்சோதியை வணங்குகிறோம், அகவல் படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஜீவகாரண்யம் பண்ணுறோம். அப்போ அதனுடைய லாபம் என்ன? புண்ணியம். அதோடைய லாபம் என்னன்னா புண்ணியம். எண்ணிய படியெல்லாம் இயற்றுக என்றனை புண்ணிய பலத்தால் பொருந்தியது. அப்போ முதல்ல பொருந்ததுனை பற்றி சொன்ன, பொருந்தினா தான் பொண்ணுடம்பு. அதற்கு நமக்கு என்ன வேணும்னா புண்ணிய பலம். அப்போ நம்மளுடைய வாழ்வு வந்து மரணத்துக்குட்பட்டதாக இருந்த போதிலும், ஆனால் புண்ணியத்தை நம்ம சம்பாதிச்சுக்கிட்டா அது லாபகரமான பொறுப்பாக மாறிடும். அந்த லாபம் உங்களை விட்டு எங்கேயுமே போகாது. மற்ற லாபங்களெல்லாம் நம்ம பிறருக்கு கொடுத்துட்டு தான் போகணும் இல்லைங்களா? ஆனால் இந்த லாபம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கொடுக்க முடியாது. அது உங்களுக்கு சொந்தம். எத்தனை பிறவி எடுத்தாலும் அது உங்களுக்கு தான் கூட வரும். புண்ணியம் தான் நமக்கு கூட வரும். அதே ஆப்போசிட் நமக்கு பாவமும் கூட வரும். அப்போ எது கூட வந்துச்சுன்னா எது நன்மை? புண்ணியம் கூடினால் நன்மை. ஆக இந்த அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை சொல்வது ஒரு பெரிய புண்ணியம், அகவலை படிப்பது ஒரு பெரிய புண்ணியம். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு வரோம். நம்ம சாக பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை பற்றி கவலைப்படணும்? புண்ணியம் சேர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போ முக்கியம். ஏன்னா இந்த புண்ணிய பலம் இருந்துச்சுனாக்க ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்கள் வந்து அதை பழகி 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 ஒரு காலகட்டத்தில் ஒரு ஜென்மத்தில் அந்த புண்ணியம் உங்களுக்கு கை கொடுக்கும். புண்ணிய பலத்தினால்தான் இது வந்து பொருந்தும். அப்போ நமக்கு பொருந்தலை, இது வரைக்கும் பொருந்தலையா அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட என்ன பத்தலைன்னோம்? புண்ணியம் பத்தலை. எவ்வளோ விஷயம். அப்போ புண்ணியத்தை நம்ம வந்து என்ன செய்யணும்? இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு இல்லையா, ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து ஏதாவது ஒரு புண்ணியத்தை நான் தினமும் ஒரு புண்ணியம் செய்யணும் அப்படின்ற ஒரு கொள்கை நமக்குள்ள என்ன ஆக்கணும்? வளர்த்துக்கொள்ளணும். கொள்கை பிடிப்பு, புண்ணியத்தை பெருக்கிக் கொள்கின்ற கொள்கை. அப்போ நான் அகவல் படிக்கிறது ஒரு புண்ணியம். நான் நாமஜமை இத்தனை நாம சொல்லணும் பாருங்க, ஒரு நாளைக்கு நான் ஒரு 1000 முறை சொல்லிடணும் அப்படின்றது ஒரு முதலீடு நீங்கள் வந்து பண்ணணும். இல்லை நான் ஒரு பறவைக்காக நீங்கள் சாப்பாடு தினமும் ஏதாவது போட்டுருணும், நான் புண்ணியத்தை செய்து அப்படின்னு ஒரு கொள்கை ஏதாவது ஒன்று நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். இந்த கொள்கை நமக்கு பயனை தரும் இல்லைங்களா? மற்ற தெய்வங்களை வழிபட்டு நம்ம நேரத்தை வீணாக்குவதோட அருட்பெருஞ்சோதி ஒன்றே போடும், வேறு தெய்வ துணை நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம கேட்குறது அந்த தெய்வம் கொடுக்க முடியாது, அது ஒன்று தான் கொடுக்க முடியும் என்ற இந்த முக்கிய செய்திகளை நீங்கள் பெற்று இந்த புத்தாண்டிலிருந்து ஏதாவது ஒரு புனிதமான ஒரு செயல்களுக்கு புண்ணியத்தை பெருக்கின்ற செயல்களை ஏதாவது நீங்கள் திட்டமிட்டு செய்து கொள்ளணும். ரொம்ப எளிமைன்னா நாம ஜெபம் தான். காசே இல்லை இல்லைங்களா? படிக்கிறதுக்கு காசே இல்லை, படிக்கலாம். பிறருக்கு உணவு கொடுக்கும்போது கூட நமக்கு என்ன தேவைப்படுது? பணம் சம்பந்தப்படுது. அதுவும் செய்யலாம். அதெல்லாம் பரலோகத்துக்குரிய பாயிண்ட் வேல்யூ. வள்ளலார் சொல்கிறார், கொலை தவிர்த்தல், பிறர் கொலை வெறியிலேருந்து அவங்கள நம்ம மாற்றி அமைச்சோம்னா அது ஒரு பெரிய புண்ணியம். அருட்பெருஞ்சோதியை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அது ஒரு பெரிய புண்ணியம், பெரும் பாக்கியம் என்று உணர்ந்தேன். பெரியன் அருட்பெருஞ்சோதி பெருமான் பெரும்புகளை பேசுவதே பெரும் பேர் என்று உணர்ந்தேன்ற. ஆக இதெல்லாம் நம்ம சேர்த்து தான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் இறைவன் நமக்கு அந்த முத்தி மோட்சம் என்ற வாழ்வை கொடுப்பார் என்று சொல்லி விடைபெற்றுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க. தாழ் சரி, எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று இந்த அருட்பெருஞ்சோதிய பாடலை பாடி நிறைவு செய்திருக்கிறோம். ரொம்ப எளிமையான மொழியில் எளிமையான கருத்து, ஆழம் புதிந்த கருத்துக்களோடு இந்த பாடல் அமைத்திருக்கிறார்.
வள்ளல் பெருமான் ஜோதியுள் ஜோதி என்ற பாடல், அதை படிப்போம். ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவ ஜோதி ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி அதில் விலகு பல பல வேறென்று காட்டி சித்தெல்லாம் தந்தது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சொல்வந்த அந்தங்கள் ஆறும் ஒரு சொல்லாலையாம் என்ற சொல்லாலே வீரும் செல்வம் கொடுத்தது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி தங்கோளவென கோதி சுத்த சமரச சத்திய சன்மார்க்க நீதி செங்கோல் அளித்தது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்று மசையாமல் அவியாமல் அடியின் உள்ளத்தை தீபத்தை வைத்தது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி மெய்யொன்று சன்மார்க்கமேதான் என்றும் விளங்க படைப்பாதி மெய்தொழில் நீதான் செய்யென்று தந்தது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்பால் வருபவர்க்கின்றே அருள் ஈகின்றேன் 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 என்று தென்பால் இருந்தது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி துரிய தலமூன்றின் மேலே சுத்த துரிய பதியில் அது அதனாலே தெரிய தெரிவது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி பறை தூக்கி காட்டிய காலே ஆதி பறைவர் கப்பால பாலன்று மேலே திரை தூக்கி காட்டுதல் பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி தற்பரமே வடிவாகி அது தன்னை கடந்து தனி உருவாகி சிற்புள்ளது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி நவவெளிநாள் வகை ஆதி ஒரு நடுவெளிக்குள்ளே நடத்திய நீதி சிவவெளியாம் இது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி மேருவர் குச்சியின் பாரி நின்று விளங்குமோ தம்பத்தின் மேலுக்கு மேலே சேருமோர் மேடை மேல் பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி ஆரண வீதி கடையும் சுத்த ஆகம வீதிகள் அந்த கடையும் சேர நடு கடை பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி பாடல் மறையோர் கோடி அருட்பாத உருவ சொரூபங்கள் பாடி தேட இருந்தது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி நீடு சிவாகமம் கோடி அருள் நேருற பாடி
செழித்தே அன்பில் பாடுமே என்பர் பதியில் பழுத்தே தித்தித்திருப்பது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி மாய்க்கு மேலே சுத்த பிரம்ம வெளியில் பேரருளாலே சித்தாடுகின்றது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி தருநெறியெல்லாம் உள்வாங்கும் சுத்த சன்மார்க்கம் என்றோர் தனிப்பெற்று போகும் திருநெறிக்கே சென்று பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாரும் ஒன்றே செம்பொருள் என்பது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி நல்லாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரே திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி எல்லலில் வாழ்முதல் மண்ணும் எம்முதல் சிம்மம் நாம் இது பாரே திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி எத்தாலும் ஆகாதே அம்மா என்ற எல்லா உலகும் இயம்புதல் சும்மம் செத்தாரை மீட்பது பாரே திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி பிறந்து பிறந்துழன்றேனே என்றும் பிறவாதிரவா பெருமை தூணை சிறந்தொழிவித்தது பாரே திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி இந்த வண்ணமும் நானே இந்த மாநிலத்தே செய்யும் வண்ணமும் தானே தெரிவித்தருளிற்று பாரே திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி பாரிடம் வாணிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் முற்றும் சேரிடமாம் இது பாரே திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி உயிர்ப்பிள்ளை பலராவல் கொண்டே உலகத்திருப்பையும் கென்னை தவேவல் செய்பிள்ளையாக்கிற்று பாரே திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி உருவும் உணர்வும் செய் நன்றி அறிவுளமும் எனக்கே உதவியதன்றி திருவும் கொடுத்தது பாரே திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நான் எண்ணியவாறே இனிது தந்தென்னை திண்ணிய நாக்கிற்று பாரே திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்றனை பெயரிட்டே சீருர செய்தது பாரே திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவ ஜோதி ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி நீயே ஒளிந்து என்னை ஆண்ட நீதி ஜோதியே நின்னை பாட என்னை வளர்க்கும் நிமல ஜோதியே தாயே எனவன் தன்னை காத்த தர்ம ஜோதியே தன்மை பிறராளற்கரிய தலைமை ஜோதியே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறர் செய்தும்
சாகா கல்வி பயிற்சி எனக்கு தந்த ஜோதியே, தன்னோர் முடிவொன்றெனது முடியில் தரித்த ஜோதியே, ஏகாக்கரப்புற் ஈடத்தென்னை ஏற்று ஜோதியே, எல்லாம் வல்ல சித்தி ஆட்சி இந்த ஜோதியே, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கெய்தும் பொருத்தமோ, ஜோதி எவையும் விளங்க விளங்கும் ஜோதி வாழியே, துரிய வெளியின் நடு நின்றோங்கும் ஜோதி வாழியே, சூதிலாமை சிற்றம்பலத்து ஜோதி வெல்கவே, துளங்க உன்னம்பலத்தில் ஆடும் ஜோதி வெல்கவே, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கெய்தும் பொருத்தமோ, ஜோதி எவையும் விளங்க ஜோதி ஓதியே, சுத்தம் கருத்து ஜோதி போற்றியே, சுத்த சுடர் சபையில் ஆடும் ஜோதி போற்றியே, ஜோதி முழுதும் விளங்க விளங்கும் ஜோதி போற்றியே, ஜோதி முழுதும் விளங்க விளங்கும் ஜோதி போற்றியே, எனக்கு முடக்கம் பொருத்தம் இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கெய்தும் பொருத்தமோ, ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சுகம் வாம ஜோதி சோம ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி பாத ஜோதி நாத ஜோதி ஏவ ஜோதி யோக ஜோதி ஏக ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆதி நீதி பாதனே ஆதி ஞான போதனே ஆகவாகநாதனே ஆழ்கவாகநாதனே கணிப்பெருங்கருணை பெருஞ்சோதி குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. பின்னர் உட்கார்ந்து. இன்றைக்கு 1ஆம் தேதி 1வது மாதம் 26 வர்மன் அவர்களுடைய வர்ணன் விக்னேஸ்வரன் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வணங்கி அன்னவருக்கு தீர்க்க ஆயுளையும் வற்றாத செல்வத்தையும் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமும் பெற்று வாழ்வதற்கு சகல சௌபாக்கியம் பெற்று வாழ்வதற்கு வர்மன் அவர்களுக்கு நல்லாசி தந்து உதவ திருவருளின் துணையை வேண்டிக் கொள்வோம். சன்மார்க்க அன்பர்கள் சகலருக்கும் சகல சௌபாக்கியம் பெற்று வாழ எண்ணங்கள் எல்லாம் கைகூடிய திருவருளின் துணையை வேண்டினோம். நன்றி கொடுக்கணும். ஓகே, முதலாவதாக சுவாமிக்கு நன்றியை தெரிவிக்கணும். நம்மளோட கடந்த காலங்களிலே ஆன்மீக விளக்கங்களை மிக தெளிவான அவருடைய விளக்கங்களை இன்னைக்கு நம்ம பெறாவிட்டால் இன்னைக்கு நம்மளும் ஏதோ ஒரு முறையில் வேற வேற நிலையில் இருக்கும். சரிங்களா? ஸோ முதலாவதாக சுவாமிக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். ஓகே, நம்மளுடைய இயக்கம் சத்வான் பகலானோர் வள்ளுவர் வள்ளலார் சாம்பர் கடந்த காலங்களிலே அரசாங்க பதிவு பெற்று நிறைய நிகழ்வுலாம் செஞ்சுருக்கோம். அதனுடைய தலைவர் திரு ராமகிருஷ்ணன் ஐயா, துணைத் தலைவர் திரு கண்ணதாசன், செயலாளர் நானே, துணை செயலாளர் ஜெய்ஸ்ரீ, சேவை உறுப்பினர் திருமதி ஜானகி, பாமா, அலைசெல்வம், ஜெகன், கண்ணா, சிவம். ஸோ
இந்த செயலமை உறுப்பினரோடு தான் அந்த இயக்கம் வந்து சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய சேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்களிலே கிட்டத்தட்ட 10 குடும்பங்களுக்கு வந்து மாதந்தோறும் பொருள் உதவி, நம்மளுடைய பொருள் உதவி கொடுத்துருக்கோம். அந்த பொருள் உதவியும் வெளியில நிதி காட்டாம நம்மளுடைய அன்பர்கள் சார்பாக அவங்களுடைய நன்கொடை பேரில் தான் வந்து கடந்த காலங்களிலே தொடங்கி கொண்டிருக்கோம். இந்த வேலையில் வந்து பொருள் உதவி மாதந்தோறும் கொடுக்கின்ற நண்பர்களுக்கு நம்மளுடைய இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தவிர்த்து சுவாமியோட சொற்பொழிவு, ஒரு சிலர் வந்து அவருடைய சொற்பொழிவுலாம் கேட்க ஆர்வமுள்ளவர்கள் யூடியூப் சேனல், நீங்கள் யூடியூப் சேனல் போனீங்கன்னா அருட்பெரும் ஜோதி 2019 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அவருடைய ஆன்மீக சொற்பொழிவுலாம் நிறையா இருக்குது. நீங்கள் அதில் வந்து கேட்டு விளக்கம் பெறலாம். ஓகே, இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது வரைக்கும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்தில் நம்ம வந்து யூடியூப் சேனல் பார்க்கும்போது 800 இப்போதைக்கு 893 பேர் பார்த்துருக்காங்க. அதில் பார்த்தவங்க எல்லாம் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா 1% கூட நம்மளுடைய மலேசியாவில் எல்லாம் இந்தியாக்காரங்க. நம்ம மலேசியாவில் வந்து அவங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கும். தயவு செய்து நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு அதை ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு. ஒரு சிலர் வந்து இந்த கிளாஸுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அதை தவிர்த்து நம்மளுடைய சாமியோட வகுப்பு வந்து வாரந்தோறும் திங்கட்கிழமை இங்கே நடைபெறுகிறது. 8:30 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் வாரந்தோறும் திங்கட்கிழமை வந்து இந்த ரேமானில். செவ்வாய்க்கிழமை வந்து ஆன்லைன் வகுப்பு. பாருங்க, வசதிகள் ஒரு சிலருக்கு வேலையின் காரணமாக கிளாஸுக்கு வர முடியாமல் இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து ஆன்லைன் வகுப்பு வந்து வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை 8:30 மணியிலேருந்து 9:30 மணி வரைக்கும். புதன்கிழமை வந்து கிளைண்ட் சந்தோஷாவில் வந்து நடைபெறுகிறது. 8:30 மணியிலேருந்து 9 மணி தான். அதை தவிர்த்து வியாழக்கிழமை என்ன கேட்டீங்கன்னா கம்பம் லட்சுமணா மத்து கேட்குற அங்கே நடக்குது. வெள்ளிக்கிழமை வந்து டிக்டாக்ல வந்து சுவாமியோட ஸ்பீச்சும் நடந்து கொண்டு இருக்குது. அதை தவிர்த்து சனிக்கிழமை, வாரந்தோறும் சனிக்கிழமை இப்போ வந்து புதிதாக கிட்டத்தட்ட 3 வாரமாக தொடர்ச்சியாக வந்து கிளாஸ் நடந்து இருக்குது. சிறுவர்களுக்கு யோகா மற்றும் திருக்குறள், ஜெய்ஸ்ரீ மற்றும் கலா அவங்க 2 பேரும் வந்து இந்த கிளாஸ் வந்து வழிநடத்தாங்க. உங்களுடைய பிள்ளைகள் யாராவது தயவு செய்து அனுப்பி கொடுங்க. நல்ல சிறப்பான முறையில் வந்து அவங்க அந்த யோகா பயிற்சி வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க. கடைசியாக இவ்வாண்டு வந்து இல்ல பிரார்த்தனை வந்து நடத்துவதற்கு நம்மளுடைய இயக்கம் வந்து திட்டமிட்டிருக்கோம். உங்கள் வீட்டில் ஏதாவது இல்ல பிரார்த்தனை வீட்டுக்கு பிரார்த்தனை நீங்கள் செய்யணும்னு உங்களுக்கு அப்படி விருப்பப்பட்டால் எங்களை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க. கடைசியாக வந்து நம்ம மாதந்தோறும் வடலூர் இருக்கு இல்லையா, இந்தியாவில் வடலூரில் வந்து சுவாமியோட தலைமையில் வந்து மாதந்தோறும் அங்கே வந்து அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரத்தில் வியாழக்கிழமை, நம்ம மாதத்தில் 4 வாரம் யாராவது அதில் அந்த அன்னதானத்தில் வந்து பங்கேற்க விரும்பினீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இது வந்து இவ்வளோதான் இல்லை, உங்களால் முடிந்த தொகை மாதத்துக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுடைய பெயரை நம்ம நினைச்சிக்கிட்டு எங்களோட சேர்த்து நீங்கள் வந்து அந்த அன்னதான பணியில் வந்து சேரலாம்னு சொல்லிக்கொண்டு கடைசியாக வந்து நம்மளுடைய இயக்கம் சத்துவான் பொங்கலோட் வடலூர் கொள்ளலாம் அதனுடைய ஆண்டு கூட்டம் ஏஜிஎம் சொல்லுவாங்க இல்லையா, அடுத்த வாரம் திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்றது. ஸோ அன்பர்கள் எல்லாம் வந்து தயாரிகள்
போய் நம்மளுடைய வகுப்பு முடிச்சிட்ட உடனே 9:30 மணிலேருந்து ஒரு 10:30 மணி வரைக்கும் உறவு தான். சரிங்களா? ஸோ இறுதியாக நம்மளுடைய இயக்கத்தின் தலைவர் திரு ராமகிருஷ்ணன் ஐயாவை கூப்பிட்டு நன்றி உரை செலுத்துவதற்கு நம்மளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஒரு பாட்டு, அடுத்தவர் நலத்தை நினைப்பவர்களுக்கு அடுத்தோறும் உபதேசம். ஒரு பாட்டு, அடுத்தவர் நலத்தை நினைப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் தானமும் தவமும் ரெண்டு இருக்கிறோம். தானமும் செய்வோம், தவமும் செய்வோம். செஞ்சாதான் வானவர் நாடு படித்திருக்கிறது. வானவர் நாடுங்க ஐயா சொன்னாங்க, ஒரு வழி பரவாயில்ல எழுத செய்யும். ரெண்டு செய்யுங்க, தானமும் தவமும். தானம் என்னது நாங்கள் செய்கிறது, தவமும் வந்து கை சொல்றது. அப்படி ரெண்டு ஒன்றா வரணும். ஆனால் நம்மளோட நடைமுறையில் வந்து தவம் இருக்கு. கோயிலுக்கு போகணும், தைப்பூசம் வரப்போகுது, காவடி கொடுக்கணும், பால் கொடுக்கணும், அந்த தானம். ஆகவே சன்மார்க்கம் வந்து கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் நன்றி சொல்லியிருக்கிறது. ஆகவே சன்மார்க்கத்தில் இருந்தால் லாபம், தானம் செய்யுங்க, தாவமும் செய்யுங்க. அப்போ அவ்வியார் சொன்னாலே தானமும் தவமும் என்ன செய்யக்கூடாது, வானவர் நாட்டுக்கு படித்தந்து சொல்லி இந்த இன்றைய புத்தாண்டு நமக்குள்ள புத்தாண்டு பொதுவான ஆண்டு. ஆகவே நடந்து கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் எல்லாரும் முன்னேற்பட்டு ஜோதி ஆண்டவர்களால் இதிலே இருக்க வழிபடுத்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ சாப்பாடு இருக்கிறது பசி கொள்ளலாம், பசி கொள்ளலாம், பசி விபதி எல்லாரும் விபதி வேணும், விபதி வேணும். அடுத்து சாமிகிட்ட வந்து ஆட்சி வாங்கி வாழ்த்து வாங்கிங்க, ஆட்சி வாங்கிங்க.